ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்டான டீ வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து டீ போடுற விதம் வந்து மாறுபடும். நான் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி போடுவேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து பாலுடைய திக்னஸ் பொறுத்து நம்ம தண்ணி வந்து கூட குறைக்க நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் 1/2 டம்ளர் தண்ணி வந்து எடுக்கிறேங்க. இதை வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது டீ தூள் போட்டுக்கலாம். எந்த பிராண்ட் வேணாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துறேன். கூட வந்து இஞ்சியும் ஏலக்காயும் போட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி மட்டும்தான் போடுறேன். ஏலக்காயுடைய ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஏலக்காய் வந்து தாராளமாக சேர்த்திக்கலாம். இது வந்து கொதிக்கணுங்க. அந்த டீ வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் அந்த திக்கார ஸ்டேஜ் வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா பால் வந்து சேர்த்திக்கலாங்க. என்னுடைய பால் வந்து அளவான திக்னஸில் தான் இருக்கும். அதனால் நான் வந்து பாதி டம்ளர் பால் வந்து சேர்த்துறேன். இப்போ வந்து இந்த பால் வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு கொதிச்சதுன்னா போதும். இந்த டிகாஷன் வந்து நல்லா பால்லேயே இறங்கிடும். நமக்கு வந்து கலரும் வந்து கரெக்டான பர்ஃபெக்டான கலர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுனாலும் சேர்த்திக்கலாம், நாட்டு சர்க்கரை வேணுனாலும் சேர்த்திக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துறேன். சுவைக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து சேர்த்திருக்கேங்க. இப்போ கொதிச்ச டீயை வந்து நம்ம வந்து இனி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், வடிச்சுக்கலாங்க. வடிச்சுட்டு நல்லா 2 தடவை ஆற்றிட்டோம் அப்படின்னா நல்லா திக்காக சூப்பரான டீ வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஒரு டீ குடித்தாலும் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக குடித்தோம்னா தான் நமக்கு திருப்தியாகவே இருக்குங்க. இதே டீயில் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணி மசாலா டீ மாதிரியும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்க. ஆனால் மசாலா டீயில் வந்து என்னைக்காவது ஒரு நாள் குடித்தா தான் நல்லாயிருக்கும். ரெகுலர் டீக்கு வந்து நம்ம இஞ்சி மட்டும் தட்டி போட்டோம்னாலே சுவையும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. இந்த டீ வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.